வந்திருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தின் சார்பாக நான் நன்றிகளை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அநேக நன்மைகளை நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே சில கிறிஸ்தவ சபை தலைவர்கள் இணைந்து நம்முடைய சபையில் காணப்படுகிற சில காரியங்களுக்கு தீர்வு வேண்டும் என்று முதல்வரை சந்திக்க அழைக்கப்பட்ட போது என்னையும் அழைத்திருந்தார்கள். அவர்களோடு போய் பேசின பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப கவனமாய் கேட்டு, நம்முடைய திருச்சபை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகள் சார்பாக ஒவ்வொரு காரியத்தை கவனமாய் கேட்டு அதிகாரிகளோடு பேசி அது என்ன செய்தால் சரியாகும் என்பதையும் விவரமாய் கேட்டு அதை செய்து தருவோம் என்று வாக்கு கொடுத்தது மாத்திரம் அல்ல, இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே நிறைய காரியத்தை நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது இல்லாதபடி இன்னும் நிறைய காரியங்கள் பல சொன்னதை கேட்டோம். ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களுடைய சார்பாக நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை எல்லாருடைய சார்பாக, நம் அத்தனை கிறிஸ்தவருடைய சார்பாக வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த வாழ்த்து சொல்லும் பொழுது அவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி வாழ்த்த விரும்புகிறேன். லூக்கா 2:10-11 தான் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தவுடன் முதலாவது உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அதுதான் உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது கிறிஸ்துமஸ் செய்தி. நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை, எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். பயப்படாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யவும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு துணை நிற்கும்படி நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய பேராய் அவர்கள் அறிவித்தபடி இது மாதிரி ஒரு கூட்டத்தில் மாத்திரமல்ல, அனிதனமும் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எங்களுடைய முதல்வருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சுக பலனுக்காக, நீடிய ஆயுளுக்காக, அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று எடுக்கிற எல்லா நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக, ஒவ்வொரு நல்ல காரியத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கு அவர்கள் படுகிற போராட்டங்கள் நமக்கு தெரியும். அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் துணை நின்று ஜெயம் கொடுக்க, உங்கள் மூலமாய் தொடர்ந்து தமிழ்நாடு சிறந்து விளங்க ஆண்டவருடைய கரம் உங்களோடு இந்த வழி நடத்த பிரார்த்திக்கிறோம். உங்களை நாங்கள் அதிகமாய் நேசிப்பதற்கு காரணம், எங்கள் வேத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஆளுகிறவர்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று ரோமர் 13 சொல்லப்படுகிறது. நாங்கள் எங்களை சொந்த ஒரு ஊழியக்காரர்களாக, தேவனுடைய ஊழியக்காரராக உங்களை நாங்கள் நேசித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:2 அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய அன்பையும் நம்ம அவங்க மீது வைத்திருக்கிற பாசத்தை வெளிப்படுத்தும்படி ஒரு நிமிடம் நாம் இணைந்து கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று ஜெபிக்க கேட்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு முன்னாலே நின்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற முதலமைச்சருக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே ஒரு நிமிடம் இருதயத்தை இணைத்து பாசத்தோட, ரொம்ப பாரத்தோட நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகபலனை கொடுக்கணும். ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். நீடிய ஆயுளை கொடுக்க வேண்டும். அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தைரியமும் பலனும் கிருபையும் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்திற்காய் பயன்படுத்த வேண்டும். கருத்தாய் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உமக்கு முன்பாக, உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நின்று எங்களுக்கு நீ தந்திருக்கிற முதலமைச்சருக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் அவர்களை ஒரு ஊழியக்காரராக எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து
அவர்களை முழு இருதயத்தோடு நேசித்து அவருடைய சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவளை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும், பொல்லாத மனிதர்களுக்கும், பொறாமை கொண்ட மனிதர்களுக்கும் நீர் அவளை விலக்கி பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுக்கு நீடிய ஆயுளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவள் படுகிற பிரயாசங்கள், எடுக்கிற முயற்சிகள், அதற்காக அவள் போராடுகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீர் அவளுக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பயப்படாதிருங்கள் என்று சொன்னபடி ஒரு நிமிஷம் கூட அவருடைய உள்ளத்தில் எதை குறித்த பயம் வரவே கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவளை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, சகல காரியத்தையும் தைரியத்தோடு மேற்கொண்டு முன்னேறி செல்ல கிருபை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் அத்தனை தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் ஒன்றிணைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய முதலமைச்சரை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். நன்றி ஐயா. சமத்துவத்தை பேணும் இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக திருநெல்வேலி